குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. சிறு வயதில் வந்து இப்போ ஸ்கூலில் ஏதான ஃபங்க்ஷன் அப்படின்னா டான்ஸ் போட்டி அது மாதிரி இருக்கும்போது கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் அப்படி சொல்லிட்டு ஒரு பாடலுக்கு நான் டான்ஸ் ஆடினது உண்டு. அதுமாதிரி ஏதோ நிலக்கரி ஏதோ அப்படி ஒரு தலைப்பில் நான் பேசினதுனால கறி அப்படி சொல்லிட்டு எனக்கு கறின்னு அப்படியெல்லாம் பேர் உண்டு. அதுபோல் சிறு வயதுலேருந்து நான் அதுமாரி ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அதில் வந்து கன்னிகளில் சிக்கிடாமல் அப்படி சொல்லிட்டு அந்த இது இருக்குது. ஸோ தினம் தினம் நமக்கு கன்னிகள் இருக்க முடியும். தாவீது பார்த்திங்கன்னா அவனே கண்ணியில் அகப்பட்டு சிக்கிடுறான். அதுபோல் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். என்னுடைய பிள்ளையார் இருக்கிற எல்லாருக்கும் இது உண்டு. ஸோ இது நமக்கு தெரியல அப்படின்னா வந்து நம்ம இந்த கன்னிகளில் சிக்க நேரிடும். நிறைய நேரத்தில் அதுமாரி நான் சீரியல் அதுமாரி கூட நான் பார்க்கும்போது இந்த மாதிரி இதை நோட் பண்ணி வைப்பேன். நேற்றும் வந்து நான் கயல் அப்படி ஒரு சீரியல் நான் பார்த்துட்ருந்தேன். அதில் வந்து அந்த பெண்ணுக்கு அவள் வெகுண்டு வரணும் அல்லது கோபப்பட்டு அவள் வரணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமான பேச்சுக்களை பேசுகிறாங்க. உங்கள் அம்மா விதவை, அதனால் வந்து அவள் இந்த மாதிரியான சுப காரியங்களில் முன்னால் நிற்கக்கூடாது, அது இதுன்ட்டு ஏதோ அவங்க அம்மாவை அவமானப்படுத்துகிறது போல் பேசுகிறார்கள். அதுமாரி ஏதோ பண்ண உடனே அவள் அதான் வெகுண்டு வரலாம். அதுமாதிரி ஒரு கண்ணியாக அந்த பொண்ணுக்கு வைக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து நல்ல பெண். ரெண்டாவது வந்து நீங்கள் பணம் இல்லாதவங்க, ஸ்டேட்டஸ் கம்மியானவங்க, அந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுகிறாங்க. அதுபோல் கன்னிகள் பலவிதமாக இருக்குது. நம்மளை கோபப்படுத்தக்கூடிய கன்னிகள் இதெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட கன்னிகளில் நம்ம சிக்காமல் நம்ம போகிறதுக்கு அப்படிப்பட்ட பயிற்சிகள் இருக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலன், ஞானம் அவர்கிட்ட தினந்தோறும் நம்முடைய இதயத்தை ஊற்றி கேட்க வேண்டும்.